அல்சர் எதனால் வந்தது? நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு நாள் தெரியாமல் பச்சையாக பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டேன். அன்னிலேருந்து வந்தது அல்சர் அதிகமாக போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண திரும்பியும் ட்ரீட்மெண்ட் நிறுத்தினோடனே திரும்பியும் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. பூண்டு செஞ்ச வினை தான். பூண்டு நல்லது தான், ஆனால் அது பாயில் பண்ணி தான் சாப்பிட்ணும். பச்சையாக நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வயிற்றுல புண்ணு கொண்டு வந்துடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாருமே பாருங்கள். பூண்டு நல்லது தான், ஆனால் பாயில் பண்ணால் மட்டும்தான் அது நல்லது. இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சுருக்கேங்க. அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு சாத வத்தல், ரசமும் தயிருங்க. லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். குக்கரில் வச்சாச்சுங்க. இப்போ அரிசி ஊற வச்சிடுறேன் சாப்பாட்டுக்காக. வடிக்க தான் போகிறேன். நமக்கு வடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தர் வடித்து சாப்பிடுங்க, கால் வலியெல்லாம் வராது, வாயு காரணமாக தான் கால் வலி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வடித்து சாப்பிட்டோம்னா வாயு பிடிக்காது போல் இருக்குது. அதனால தான் நான் தொடங்கியிருக்கிறேன் நான் வடித்து சாப்பிட்லான்னு. ஏற்கனவே எனக்கு சொல்லியே 10 வருஷம் ஆகுது. இருந்தாலும் இப்போ தான் நானே தொடங்கியிருக்கிறேன் வடித்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு. எனக்கும் லைட்டாக கொஞ்சம் கால் வலி வர ஆரம்பிக்குது. இப்போ நான் நடக்க சரியாக போச்சு. பருப்பு ஒரு பக்கம் வெந்தாலும் முதல்ல நம்ம காய்க்கு மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் சேர்த்திட்டோம்னா அது ஒரு பக்கம் வெந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்கு பருப்புக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பருப்புலேயே எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா டைம் ரொம்பவே நமக்கு சரியாக வராது. டைம் சேவிங் பண்ணுறதுக்காகவே சீக்கிரமாக இது தனியாக ஒரு இடத்துல வேக வச்சிடுறேன். அப்படியே உப்பு போட்டு இது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு ரோஸ் மில்க் செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. அதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தாகமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடித்தா நல்லதுன்னு இதை நான் எடுத்துக்கிட்டேன். லெமன் ஜூஸ் சாப்பிட்லான்னு நினச்சேன். அது அல்சர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எனக்கு. அதனால் நான் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு விட்டுட்டேன். கொஞ்சம் நமக்கு அல்சர் டைமில் இந்த மாதிரி ரோஸ் மில்க் குடித்தா ரொம்ப நல்லது. அல்சர் எதனால் வந்தது? நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு நாள் தெரியாமல் பச்சையாக பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டேன். அன்னிலேருந்து வந்தது அல்சர் அதிகமாக போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண திரும்பியும் ட்ரீட்மெண்ட் நிறுத்தினோடனே திரும்பியும் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. பூண்டு செஞ்ச வினை தான். பூண்டு நல்லது தான், ஆனால் அது பாயில் பண்ணி தான் சாப்பிட்ணும். பச்சையாக நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வயிற்றுல புண்ணு கொண்டு வந்துடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாருமே பாருங்கள். பூண்டு நல்லது தான், ஆனால் பாயில் பண்ணால் மட்டும்தான் அது நல்லது. முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலான்னு இருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. பூண்டு தட்டி போடணும். இப்போ வெங்காயம், எங்கள் மருமக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருங்க நான் வர வரைக்கும்னு சொன்னேன். அப்படியெல்லாம் பண்ணிடாத. வெங்காயமாவது நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும். அது ஒரு டேஸ்ட் மாறிடுமான்னு சொன்னேன். அதனால் பேசாமல் போயிட்டா. எனக்கு இந்த வெங்காயம் எல்லாம் உரிக்கிறது அதெல்லாமே தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிடுறேன். பொரியலுக்கு பெரிய வெங்காயம் இருந்தாவே போதும். கொஞ்சம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் பரவாயில்ல. ஆனால் அர்ஜென்ட் வேலைன்னா பெரிய வெங்காயம் தான் நான் போடுவேன். பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு. கரண்டிலேயே கடைஞ்சிடுறேன். ரொம்ப நல்லா வெந்துருச்சு.
கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்திடுறேன். முருங்கைக்காயில் புளியும் பருப்பும் போட்ட பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பவுமே முருங்கைக்காய் சாம்பார்னா தேங்காய் துருவல் சேர்த்துவேன். கிராமத்து பக்கம்லாம் தேங்காய் துருவல் சேர்த்துவாங்க சாம்பாருக்கெல்லாம். நான் எல்லா சாம்பாருக்கும் சேர்த்திட்டு இருந்தேன், அப்புறம் நிறுத்திட்டேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி ஆகுது தான். ஆனால் முருங்கைக்காய் குழம்புல போட்டு பாருங்கள், டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. முருங்கைக்கீரையும் வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுட்டேன் போல் இருக்குது. அதனால் எல்லாம் தனியாக பாருங்கள் எடுத்து வச்சு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த தண்ணி சுண்டுச்சுன்னா கீரையை போட்டு, அந்த கீரையெல்லாம் வெந்துருச்சு. ஆனால் ரொம்ப வேகவும் கூடாது, முருங்கைக்கீரை டேஸ்ட் போயிடும். அதனால் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. தேங்காய் துருவல் இதில் சேர்த்துடுறேன். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுறோன்னா அந்த தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் சுண்ட வச்சு கடைசி வரைக்கும் நம்ம லைட்டாக கடைசியில் சுண்டின பிறகு இப்படி கலந்து விட்டுருங்க. சத்தெல்லாம் வெளியே விரயமாகாது. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி குழம்புக்காக தாளித்து கொடுத்துட்ருக்கேங்க. சாதம் வேறு கொதிக்குது. அந்த பெருங்காயத்தூளை அதிகமாக கொட்டிட்டோம் போல இருக்குது. இப்போ இது ரசத்துக்கு எடுத்து வச்சிடறேன். ரசத்தில் சேர்த்திடும். பெருங்காயம் நல்லது தாங்க, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய போட்டாலும் நல்லது. கொஞ்சம் என்ன டேஸ்ட் மாறும், அவ்வளோதான். இப்போ சாம்பாரில் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேங்க. ரசத்துக்கு தாளிச்சிட்ருக்கேங்க. நம்ம எப்போவுமே மல்லித்தூள் மறக்கவே கூடாது ரசத்துக்கு. தூளாக இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்து இப்படி வறுத்துக்குங்க. நான் எப்போவுமே தூள் மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பேன், போட்டேன். தக்காளி பழம் புளி கரைச்சல், அவ்வளோதாங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவ வேண்டியதுதான். சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க. சூடான சாதம், முருங்கைக்காய் சாம்பார், தேங்காய் துருவி போட்டதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி போட்டு பாருங்கள். இது தயிர், முருங்கைக்கீரை பொரியல், பருப்பு ரசங்க, இது சாத வத்தல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.